வணக்கம். பாகிஸ்தானின் கடன் தொடர்ந்து குவிந்து வருகிறது. FATF-இல் அதனுடைய முடிவு காத்து கொண்டிருக்கிறது. இந்த சமயத்தில் சீனாவும் துருக்கியும் அதனை ஆயுதபாணியாக்கி தயார்படுத்துகிறார்கள். சீனா ஏற்கனவே ஒரு போர்க்கப்பலை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கிறது. இப்போது இரண்டாவது போர்க்கப்பலை வடிவமைத்து தந்திருக்கிறது. இதனால் பாகிஸ்தானுடைய கடல்சார் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் திறன் அதிகரித்திருக்கிறது என்று பாகிஸ்தானுடைய கப்பற்படை தலைமை கூறியிருக்கிறார். தொழில்நுட்பத்தில் அதிக திறனுடன் அதிக மேற்பரப்பு, துணை மேற்பரப்பு, வான் எதிர்ப்பு ஆயுதங்கள், போர் மேலாண்மை அமைப்புகள், சென்சார்கள் என்று அமைக்கப்பட்டு போர் திறன்களை வலுவூட்டும் விதமாக இந்த போர்க்கப்பல்கள் வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்தியன் ஓஷன் ரிம்மில் அமைதி மற்றும் உறுதித்தன்மைக்கு இவைகள் வலுவூட்டுகின்றன என்று பாகிஸ்தானுடைய கப்பற்படை ட்வீட் செய்திருக்கிறது. மொத்தம் 4 கப்பல்களை பாகிஸ்தானிற்காக சீனா கட்டுவதாக இருக்கிறது. அதில் 2ஐ வழங்கிவிட்டது. இன்னும் 2ஐ கொடுத்தாக வேண்டிய சூழலில் இருக்கிறது. இப்படி உயர்திறன் கொண்ட புதிதாக வடிவமைக்கப்பட்ட 4 போர்க்கப்பல்களை பாகிஸ்தானுக்கு சீனா கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றது. தன்னுடைய கனவு திட்டமான பலுசிஸ்தானில் இருக்கின்ற குவாதர் துறைமுகத்தினை பாதுகாப்பதற்கு சரியான ஒரு வலுவூட்டலை செய்ய வேண்டும் என்பதற்காக இதனை கொடுத்திருக்கிறது என்கிறார்கள். அடுத்தது, இந்திய பெருங்கடல் பரப்பில் இந்தியாவினுடைய கைதான் ஓங்கி இருக்கிறது. அதனால் அதனுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும் இது செயல்படுத்தப்பட்டு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். இப்படி பாகிஸ்தானை போர்க்கப்பல்கள் மூலமாக வலுப்படுத்தி இந்தியாவினுடைய கடற் பாதுகாப்பு ஆதிக்கத்தை குறைப்பதற்கு சீனா முயல்கிறதே, அதற்கு ஒரு தீர்வு இல்லையா என்று பார்க்கும் பொழுது கடந்த காலத்தில் 2 வாய்ப்புகள் இந்தியாவிற்கு இருந்தது. ஒன்று திபெத், இன்னொன்று பலுசிஸ்தான். இந்த 2ஐயுமே இந்தியா தவறவிட்டு விட்டது. அந்த வாய்ப்புகளை இந்தியா சரியாக பயன்படுத்தி இருந்தால் இப்போது அரசியல் விளையாட்டுகள் வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனாலுமே சீனத்தில் கையில் மாட்டியிருக்கின்ற திபெத்தும் பாகிஸ்தான் கையில் மாட்டியிருக்கின்ற பலுசிஸ்தானும் விடுதலை வேண்டி ஒரு போராட்டத்திலேயே இருக்கிறார்கள். அங்கே ஏதாவது ஒன்றை இந்தியா செய்ய முடியும் என்றால் நிச்சயமாக இந்த அரசியல் சதுரங்கத்தில் ஆட்டம் வேறாகத்தான் மாறும். இன்னொரு புறம் துருக்கி பாகிஸ்தானுக்கு 4 மில்கம் அடா வகுப்பு கார்வெட் போர்க்கப்பல்களை கொடுத்து அதனை உறுதிப்படுத்தி இருக்கிறது. 3வது கப்பல் கட்டும் துவக்க விழாவினை சமீபத்தில் தொடங்கிய துருக்கி அதிபர் எர்டோகன் அவர்கள், பாகிஸ்தான் சிறந்த உறவுகளை கொண்ட எங்கள் சகோதர நாடு, மில்கம் வகுப்பு போர்க்கப்பல்களை நிர்மாணிப்பதற்கான பாதுகாப்பு ஒத்துழைப்பு துருக்கி பாகிஸ்தான் உறவுகளில் ஒரு மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. பாகிஸ்தானும் துருக்கியும் ஒரு கடினமான புவியியல் பகுதியில் வாழ்ந்து வருகிறது. இந்த 2 நாடுகளும் ஒரே மாதிரியான சவால்களை எதிர்கொண்டு இருக்கிறது. பாதுகாப்பு துறையில் சிநேகம் மற்றும் நட்பு நாடுகளுக்கு துருக்கி தனது ஆதரவை தொடர்ந்து அளிக்கும். கடந்த ஆண்டில் 2 நாடுகளும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பொருளாதார கட்டமைப்பில் கையெழுத்திட்டன. இது இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்த தேவையான நிறுவன கட்டமைப்பை வழங்கியது என்று பேசியிருக்கிறார். பாகிஸ்தான் கடற்படைக்கு ஒரே நேரத்தில் தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் 4 மில்ஜம் வகுப்பு கார்பெட் போர்க்கப்பல்களை வழங்குவதற்கான ஒப்பந்தம் 2018இல் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையே ஏற்பட்டது. இந்த திட்டத்தின்படி 2 கார்பெட்டுகள் துருக்கியிலும் மீதம் இருக்கின்ற 2 பாகிஸ்தானிலும் கட்டமைக்கப்பட போகின்றது. ரேடாரில் இருந்து மறைக்கப்படக்கூடிய இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல்கள் பாகிஸ்தானுடைய கடற்படையின் பாதுகாப்பு திறனை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏற்கனவே கடனில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற பாகிஸ்தானுக்கு இந்த 4 போர்க்கப்பல்களை கொடுத்து துருக்கி என்ன சாதிக்கப் போகிறது என்று பார்த்தால் அங்கேதான் துருக்கியினுடைய ரகசிய தொடர்பு அம்பலமாகிறது. காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானை துருக்கி ஆதரிப்பதும், துருக்கியினுடைய வடக்கு சைப்ரஸ் பிரச்சனையில் பாகிஸ்தான் ஆதரவு அளிப்பதும் என்பது துருக்கி இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. அதற்கு பாகிஸ்தான் உடன்படுகிறது. ஆனால் இந்த 2 நாடுகளுக்கு இடையே இந்த தொடர்புகளை எல்லாம் மீறி ஒரு ரகசிய தொடர்பு இருக்கிறது. அது துருக்கி அதிபர் எர்டோகனின் அணுசக்தி ஆயுத ஆசை. செப்டம்பர் 2019இல் எர்டோகன் பேசிய போது அணுசக்தி ஆயுதங்களை கொண்டிருக்க வேண்டும், துருக்கி அந்த ஆயுதங்களை பெறுவதிலிருந்து பாகுபாடு காட்டப்பட்டு இருக்கிறது என்று பேசினார். ஏற்கனவே துருக்கி நேட்டோவினுடைய அணுசக்தி பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கிறது. இருந்த போதிலும் தானே ஒரு அணுசக்தி ஆயுத நாடாக வேண்டும் என்று எர்டோகன் அவர்கள் ஆசைப்படுகிறார். துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடைய இராணுவ தரப்பு அதிகாரிகளுடைய உயர்மட்ட உரையாடல் ஒன்று சமீபத்தில் நடந்தது. அங்குதான் துருக்கிய அணு ஆயுத ஆசைக்கு
பாகிஸ்தான் ஆதரவு அளிக்கிறதோ என்கின்ற ஒரு ஐயப்பாடு எழுந்தது. அதே போல அணுசக்தி விநியோக முறைகள் குறித்தும் விவாதங்கள் அங்கே நடைபெற்றன என்றும் வெளியில் செய்திகள் வந்துவிட்டன. பல நாடுகளில் 1 அல்லது 2 அல்ல, பல அணு ஆயுத ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள். அவைகள் அது எங்களிடம் இல்லை என்று நம்மிடம் கூற முடியாது, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, வளர்ந்த நாடுகள் இதை கொண்டிருக்கின்றன என்று எர்டோகன் கூறியிருக்கிறார். ஆனால் உண்மையில் உலகத்தில் 9 நாடுகள் தான் அணு ஆயுதங்களை வெளிப்படையாக வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா, இந்தியா, பாகிஸ்தான், வடகொரியா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் தான் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கின்ற நாடுகள். வேறு எந்த வளர்ந்த நாடுகளுமே அணு ஆயுதத்தை கொண்டிருப்பதாக ஒப்புக்கொண்டதும் இல்லை, கொண்டிருப்பதாக எந்த ஒரு சாட்சியமும் இல்லை. உலகத்தினுடைய மொத்த அணு ஆயுதங்களின் 93% அமெரிக்காவும் ரஷ்யாவும் பகிர்ந்து கொள்கின்றன. இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், துருக்கி 1980 NPT என்கின்ற நான் புரோலிபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்திட்டிருக்கிறது. அணு ஆயுதங்களை வாங்குவதோ உருவாக்குவதோ இல்லை என்கின்ற முடிவை ஒப்புக்கொள்கிறேன் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம். அது மட்டுமல்ல, அணுகுண்டுகளை உருவாக்குவதற்கான ஃபீட் ஸ்டாக்குகளை உண்டாக்கும் அனைத்து அணுசக்தி சோதனை வெடிப்புகளையும் தடை செய்யும் 1996 ஆண்டின் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டியிலும் துருக்கி கையெழுத்திட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1952 நேட்டோ ஒப்பந்தத்தின் மூலமாக துருக்கிக்கு ஏதேனும் அணு ஆயுத தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டால் அது பாதுகாக்கப்படுவதோடு எதிர்த்தாக்குதலையும் செய்வதற்கு நேட்டோ ஒப்பந்தம் உறுதி தருகிறது. நேட்டோவினுடைய அணுசக்தி பகிர்வு ஏற்பாடுகளின் கீழ் ஐரோப்பிய நாடுகளான பெல்ஜியம், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் துருக்கி ஆகியவை அமெரிக்காவினுடைய அணுசக்தி பாதுகாப்பு குடைக்கு கீழ் வருகின்றது. துருக்கியில் இருக்கின்ற அங்காராவில் இன்கிர்லிக் விமான தளத்தில் சுமார் 50 B-61 அணு ஈர்ப்பு குண்டுகளை அமெரிக்கா ஸ்டோர் செய்து வைத்திருக்கிறது. இது எந்த நேட்டோ நாடுகளிலும் இருப்பதை விட மிக அதிகமானது. இந்த விமானப்படை தளத்தில் அமெரிக்கா இது போன்ற குண்டுகளை ஸ்டோர் செய்ய ஆரம்பித்து 60 ஆண்டுகள் ஆகிறது. இங்கிருந்து இவற்றை அகற்றலாமா என்கின்ற ஒரு யோசனைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது. இருந்த போதிலும் நேட்டோவினுடைய ஒப்பந்தம் பிரிவு 5 கூட்டு பாதுகாப்பை பற்றி பேசுகிறது. அந்த கூட்டு பாதுகாப்பின் கீழ் துருக்கி வருகிறது. இதனால் அதனுடைய இராணுவம் மற்றும் பாதுகாப்பு மேம்படுத்தப்படுகிறது. ஆனாலும் கூட துருக்கியினுடைய குருட்டு லட்சியம் எதை நோக்கி செல்கிறது என்றால் அணு ஆயுதத்தை வைத்திருக்க வேண்டும் என்பதில்தான். இதனால் துருக்கி, பாகிஸ்தான் அணுசக்தி ஆயுதங்களுக்கான தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான ஒத்துழைப்புகள் எல்லாம் நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. இந்த 2 நாடுகளுடன் சீனாவும் வடகொரியாவும் கூட்டு சேர்வதாக தெரிகிறது. அணுசக்தி தொழில்நுட்பங்களை சட்டவிரோதமாக மாற்றுவதில் இவை பெரும் பங்காற்றுகின்றன. தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதிலும் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளிப்பதிலும் துருக்கியும் பாகிஸ்தானும் எவ்வளவு பங்காற்றுகிறது என்பது உலகத்திற்கே தெரியும். இன்னொரு புறம் சீனா சர்வதேச பயங்கரவாதத்தை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கிறது என்கிற தகவல்கள் வெளிவருகின்றன. இந்த நாடுகள் தான் இருக்கின்ற பகுதியின் புவிசார் குறுகிய இலக்குகளை அடைவதற்காக இது போன்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இந்த 3 நாடுகளும் இணைந்து துருக்கிக்காக ரகசியமாக தயாரிப்பதில் ஈடுபடுகிறார்கள். இது உலகளாவிய மற்றும் பிராந்திய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். எர்டோகன் மேற்காசியா மற்றும் யுரேசியா புவிசார் அரசியலில் ஆதிக்கம் செலுத்த முயற்சிக்கிறார். சிரியாவின் போரின் மூலமாக அரபு உலகின் புவிசார் அரசியலை கையாளுவதற்கு ஒரு வாய்ப்பையும் அவர் பெறுகிறார். இஸ்லாமிய உலகில் துருக்கிக்கு ஒரு முக்கிய பங்கு கிடைப்பதற்கு தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பது மிக முக்கியம் என்று எர்டோகன் எண்ணுகிறார். பிப்ரவரி 2020 இந்திய கப்பற்படை சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சென்று கொண்டிருந்த ஒரு கப்பலை தடுத்து நிறுத்தியது, சோதனை செய்தது. அதில் சீனாவிலிருந்து அணுசக்தி தொழில்களுக்கு பயன்படும் என்று நம்பப்படுகின்ற ஹார்ட்வேர்கள் அதிகமாக இருந்தன. இதனால் கையும் களவுமாக பிடிபட்டு சீன பாகிஸ்தான் அணு ஆயுத ரகசிய உறவு வெளிப்பட்டது. சீனா பாகிஸ்தானின் அணுசக்தி தொடர்பான நடவடிக்கைகளான புளுட்டோனியத்தை செறிவூட்டுதல், ஏவுகணை உற்பத்தி முயற்சிகள், மேம்படுத்தப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணை திறன்களில் என்று சீனா தன் பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி சீனத்தினால் மேம்படுத்தப்படுகின்ற பாகிஸ்தானுடைய தொழில்நுட்பங்கள் மற்ற நாடுகளுக்கு விற்கப்படக்கூடும் என்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு துறை செயலர் அலுவலக அறிக்கை ஒன்று 2001 குறிப்பிட்டது. 1960களின் தொடக்கத்தில் சீனா தன்னுடைய
தன்னுடைய அணுசக்தி திறன்களை நிரூபிக்க தொடங்கியது. இப்போது அது வளர்ந்து அதனிடம் 350 அணுசக்தி ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிலும் 272 தயார் நிலையில் இருக்கிறது என்கிறார்கள். 240க்கும் மேற்பட்ட செயல்பாட்டு நில அடிப்படையிலான பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 48 கடல் சார்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 20 அணு ஈர்ப்பு குண்டுகள் என்று அவை வைத்திருக்கிறது. அணுசக்தி ஆயுதங்களை தனக்கு மட்டும் வைத்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் உலக அளவில் சட்டவிரோதமாக பெருக்கப்படுவதிலும் தன் பங்கை அது அளிப்பதில் முன்னணியில் நிற்கிறது. தொடக்க காலத்தில் பாகிஸ்தானில் அணு ஆயுதத்தை உண்டாக்குவதற்கு பாகிஸ்தான் விரும்புகிறது என்றவுடன் பிரான்ஸ் தன்னுடைய ஆதரவை விலக்கிக் கொண்டது. அதன் பின்பு சீனா உள்ளே புகுந்து அதனை அணு ஆயுத நாடாக மாற்றியது. அதன் பின் பாகிஸ்தானுடைய அணு விஞ்ஞானி கான் அவர்கள் கருப்பு சந்தையில் அணு ஆயுத தொழில்நுட்பங்களை விற்றார். அந்த கான் நெட்வொர்க்கின் ஏற்றுமதி தளமாக துருக்கி இருந்தது. இந்த கான் நெட்வொர்க்கின் மூலமாக வடகொரியாவிற்கும் ஈரானிற்கும் லிபியாவிற்கும் அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் பரவியது. அத்தோடு ஐரோப்பாவிலிருந்து அணுசக்தி ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் உருவான பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கும் துருக்கியில் இயங்குகின்ற நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு உதவின என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானால் தயாரிக்கப்பட்ட சென்ட்ரிஃபியூஜுகளை உருவாக்கும் எந்திரங்கள் துருக்கியில் அதிக அளவில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சீனத்தின் மூலமாக பாகிஸ்தானிற்கும், பாகிஸ்தான் மூலமாக வடகொரியா, லிபியா, ஈரான் என்று இத்தனை நாடுகளுக்கு அணு ஆயுதங்கள் பரவியதை கண்டே உலகம் கவலையில் ஆழ்ந்திருக்கிறது. இப்போது துருக்கிக்கு ஆதரவு தருவது என்பது ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய கவலையை தருகிறது. சீனாவும் துருக்கியும் அடிப்படையில் ஒரு கொள்கையை பகிர்ந்து கொள்கின்றன. பண்டைய வரலாற்று காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட மத்திய ராஜ்யத்தை சீனா மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று முனைகிறது. துருக்கி ஒட்டமான் பேரரசை மீண்டும் ஸ்தாபிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த இருவருக்கும் கையாளாக தனது பொருளாதார சூழ்நிலையின் காரணமாகவும் இந்தியாவை எதிரியாக நினைத்துக் கொண்டிருப்பதன் மூலமாகவும் பாகிஸ்தான் பலியாடாக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையில் 71 பாயிண்ட் ரோட் மேப் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதில் ராணுவ பாதுகாப்பு ஒத்துழைப்பும் ஒரு அம்சமாக இருக்கிறது. இதே போல சீனாவும் துருக்கியும் 2013 ஒரு வான் பாதுகாப்பிற்காக ஒப்பந்தமும், 2016 அணுசக்தியை அமைதியான பயன்பாட்டிற்கு பயன்படுத்துவதற்கான ஒத்துழைப்பிற்கான ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட்டு இருக்கிறது. துருக்கி அணு ஆயுதம் வாங்கினால் என்னவாகும்? மேற்கு ஆசியாவிலும் யுரேசியாவிலும் புவிசார் அரசியல் சூழல் மாறும். துருக்கி இப்போது ஈரானுடன் நட்புறவு கொண்டிருந்தாலும் வரலாற்று ரீதியாகவே ஒட்டமான் பேரரசுக்கும் பாரசீக சாம்ராஜ்யத்திற்கும் இடையில் சங்கடமான பல நிகழ்வுகள் இருக்கின்றன. அரபு உலகிற்கு துருக்கி மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும். யுரேசியாவிலும் ரஷ்யா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்றன. எதிர்காலத்தில் சீனத்திற்கும் துருக்கிக்கும் இடையில் இருக்கின்ற இந்த அணு ஆயுத ரகசிய தொடர்பினால் ரஷ்யாவிற்கும் சீனத்திற்குமான உறவில் சீர்கேடுகள் ஏற்படும். ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக இதனை பயன்படுத்தினால் என்ன ஆவது என்கின்ற கவலை அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. இந்த சீன, பாகிஸ்தான், துருக்கி அணு ஆயுத ரகசிய இணைப்பு தெற்காசியாவிலும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலுமே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொண்டு வருகிறது. ஏற்கனவே முரட்டு வடகொரியா இது போன்ற ஒரு பாதுகாப்பு சவாலை கொண்டு வந்திருக்கிறது. இந்த ரகசிய தொடர்பிற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் பொழுது ஒரு அரசியல் வல்லுநர், இந்தியா தன்னுடைய சொந்த அணுசக்தி பாதுகாப்பு திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். பொறுப்பான அணு ஆயுத நாடாக இருப்பதினால் ஐநாவிலும் சர்வதேச அணுசக்தி மையத்திலும் ஒரு பொது கருத்தை வைத்து வலுவான ஒரு முயற்சியில் இந்த தொடர்புக்கு எதிராக கூட்டணியை வலுவூட்ட வேண்டும் என்று கூறுகிறார்கள். அதே போல சீனா, துருக்கி, பாகிஸ்தானுக்கு எதிராக பொருளாதார தடைகளை கொண்டு வருவதற்கு இவர்கள் மூலம் ஏற்பட்டிருக்கின்ற அச்சுறுத்தல்களை சர்வதேச அரங்கில் விளக்கி எப்படியாவது அந்த தடைகளை கொண்டு வந்துவிட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். இந்த பயங்கர கூட்டணியை ஆராய்வதற்கு அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணைய நடவடிக்கைகள் மட்டுமின்றி மற்ற பல நடவடிக்கைகளையும் கடுமையாக சர்வதேச சமூகம் மேற்கொள்ளுமாறு இந்தியா செய்ய வேண்டும். இதற்கு உறுதுணையாக ஐரோப்பிய நாடுகளை தன்னுடன் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் விவாதிக்கிறார்கள். மொத்தத்தில் இந்த டெரர் கூட்டணி உலகத்தின் பாதுகாப்பிற்கு வலுவான ஒரு சவாலை எழுப்பியிருக்கிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.